வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. இவ்வாண்டிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, தமிழ் புத்தாண்டு நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று. ஆங்கில புத்தாண்டு தற்பொழுது நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற ஒன்று. 2026 பிறக்கின்றது. அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 226 இவற்றை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 1. சூரிய பகவானுக்குரியது. எண் கணித ஜோதிடத்தில் 1ஆம் எண் மிகவும் சக்தி வாய்ந்த எண். ஆகையால் இவ்வாண்டு நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் ஆதவன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவானால் நம்மளுடைய வாழ்க்கையிலே சகல விதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் யோகமும் உதயமாகட்டும். எனது குருமார்களை மனதார பிரார்த்தனை செய்து இப்பொழுது பலன்களுக்குரிய இடத்தில் பார்க்கின்ற பொழுது, இந்த 2026 பொறுத்தவரை ஆண்டுக்கோள்களுக்குரிய கிரக நிலைகளை பார்ப்பதே முக்கியம். மாதக்கோள்கள் வார பலன்களிலே பார்க்கும்போது இங்கே தெரிந்துக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மீன ராசியிலே தாங்க இருக்கார். அந்த மீன ராசியில் இருக்கும் பொழுது ஜூலை 26 வக்ரமாக வரார். ஜூலை 26 வக்ரமாக வர டிசம்பர் 11 வக்ர வரை வக்ரமாக வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். 4 மாதங்கள் 2 வாரங்கள். அந்த 4 மாதங்கள் 2 வாரங்கள் அவர் வக்ரமாக இருக்கக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்குது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை டிசம்பர் 6 வரை 2026 டிசம்பர் 6 வரை ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் தான் இருக்காங்க. டிசம்பர் 6 ராகு மகரத்துக்கு வரார், கேது சிம்மத்துக்கு போகிறார், இது கடகத்துக்கு போகிறார். ஆகையால் நம்ம ராகுவை வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருப்பதாக பலன்கள் பார்ப்பதே நல்லது. குரு தாங்க இந்த வாட்டி மிதுனத்தில் இருக்கார், கடகத்துக்கு வரார், அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கும் போகிறார். குரு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 3 இடத்துலையும் இருக்க போகிறார். இந்த 2026 பலன்கள், அதுக்காக குரு பலன்கள் தான் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு எப்படிலாம் மாறுறான்றதை வச்சு தான் உங்களுடைய ராசிக்குரிய பலன்கள் தெளிவாக வரும். அப்படி பார்க்கும்போது முதல்ல மிதுன ராசியில் ஜனவரி 1 இருக்கார், மார்ச் 11 வரை வக்ரமாக இருக்கார், அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார், நேர்கதியிலே சஞ்சாரம் செய்கிறார். அப்படி மிதுனத்தில் நேர்கதி சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 1 2026 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பேச்ச கடகத்து ராசியில் உச்சமாக ஆகிறார். உச்ச குரு பலமாக விருச்சிக ராசியை பார்ப்பார், மகர ராசியை பார்ப்பார், மீன ராசியை பார்ப்பார். மீன ராசியிலே சனி இருக்கிறவர் அவரை பார்க்கிறார். மிக அற்புதமான அமைப்பது. அவ்வாறு கடகத்தில் ஜூன் 1 முதல் சஞ்சாரம் செய்கிறவர் 5 மாதங்கள் தான் கடகராசியில் இருக்கார். அதாவது ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 2026 வரை கடகராசியில் இருக்கும். அப்புறம் சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அக்டோபர் 31 நேர்கதியில் சஞ்சாரம் செய்வார். அதே சிம்ம ராசியில் டிசம்பர் 13 2024 குரு வக்ரமாகிறார், பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகல இந்த ஆண்டு குருவை பொறுத்தவரை மிதுன ராசியிலும் இருக்கார், கடகராசியிலும் இருக்கார், சிம்ம ராசியிலும். ஆக இந்த ஆண்டை பொறுத்தவரை 3 குரு பயிற்சி எழுதணும், 3 வக்ர நிவர்த்தி எழுதணும். இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்கின்றார் அனைத்து ராசிக்கும். சனி அதே ராசியில் இருக்கார், ராகு வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். ஆனால் குருவுடைய பங்களிப்பு பார்வைகள் முக்கியம். குரு பார்வை கோடி நன்மை. எனவே இந்த பலன்களை முழுமையாக கேளுங்கள். உங்கள் ராசிக்குரிய பலன்கள், அப்போல்லாம் உங்களுக்கு அந்த பலன்களுக்குரிய விஷயங்கள் தெரியும். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, எனது இனிய 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது இந்த 2026 எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு, இதை 2 விதமாக பார்க்க போகிறோம். ஜூன் 1 2026 வரை, அதன் பிறகு எவ்வாறு இருக்கும். காரணம், இந்த ஆண்டை பொறுத்தவரை குருவாகப்பட்டவர் மிதுன ராசியிலும் கடக ராசியிலும் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார். முன்னுரையிலே விரிவாக கூறியிருக்கின்றேன், அவற்றை பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு புரிய வரும் இந்த 2026 எப்படி இருக்கும். சனி இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு
லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். சனியை பார்க்கின்ற பொழுது ஜூலை 26 அப்பொழுது வக்ரமாகிறார். ஜூலை 26 முதல் டிசம்பர் 13, 2026 வரை வக்ரமாக இருப்பார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சனி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் யோகாதிபதி அமர்ந்திருப்பது பலம். இந்த ஆண்டு முழுவதும் அவர் உங்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் எந்த ஒரு காரிய முயற்சியிலும் சாதகத்தையும் கொடுப்பார். லாபஸ்தானம் மிகவும் முக்கியமான இடம். கோச்சார ரீதியாக 9 கோள்களும் 11ஆம் இடத்தில் இருந்தால் யோகத்தை தரும். அந்த 11ஆம் இடம் எப்படி பலம் என்பதை நீங்கள் இதன் மூலமே புரிந்து கொள்ள முடியும். மற்ற கோள்கள் சில இடங்களில் இருந்தால் யோகம், சில இடங்களில் இருந்தால் யோகம் இல்லை. ஆனால் 11ஆம் இடத்தில் எல்லா கிரகமும் இருந்தாலும் யோகத்தை தரும். எனவே சனியாகப்பட்டவர் இந்த 2026 முழுவதும் உங்களுக்கு நன்மைகளையும் யோகத்தையும் வெற்றியும் தொழில் வியாபாரத்தில் எதிரொலிக்கும். உத்தியோகம் பலமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். பெரிய பதவி கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சி எல்லாம் இறை அருள் அதிகரிக்கும். காரிய வெற்றிகள் அதிகம். செயல்திறன் அதிகரிக்கும். இவையெல்லாம் சனியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம். அதே சமயத்தில் ராகு கேது என்று பார்க்கின்ற பொழுது டிசம்பர் 6 ராகு கேது பயிற்சி 2026 அதுவரை உங்களுக்கு ராசிக்கு 10 ராகு இருக்கிறார். 10 ஒரு பாவி இருந்தால் யோகம், அவற்றில் ராகு இருந்தால் மிக யோகம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு 10 உங்களுக்கு கேது 4 இருக்கிறார்கள். ராகுவை பார்ப்போம். ராகு 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். பொதுவாக சனியை போல் ராகு. சனியை போல் ராகு என்று பார்க்கின்ற ராகு 10 இருக்கின்ற பொழுது சனியை பிரதிபலிப்பார். பொதுவாக ராகு 10 இருக்கும்போது சனி எப்படி இருக்கிறார் உங்களுக்கு என்று பார்த்தால் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை குருவோடைய பார்வையை ராகு பெறுவார். ஆகையால் ஜூன் 1 வரை குருவோடைய பார்வை, லாபாதிபதி பார்வை ராகுக்கு இருக்கிறது. அதுவும் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் தொழில் வியாபார உத்தியோகம் லாபம் கொண்டதாக அமையும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம். இங்கு உங்களுக்கு 2026 மொத்தமாக கூட்டினால் 1 வருகிறது. சூரியனை பிரதிபலிக்கக்கூடிய ஆண்டு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு. அப்படி பார்த்தா ஆங்கில ஆண்டு 2026 சூரியன் என்கின்றவர் தலைமையை கொடுக்கக்கூடியவர், பெரிய ராஜாங்க பதவியை கொடுக்கக்கூடியவர், ராஜாங்க ஆதரவை கொடுக்கக்கூடியவர். ராகு 10 இருப்பதும் சூரியனுடைய வீட்டை தொடர்பு கொள்வதனால், கேது வந்து சூரியனோட வீட்டில் இருக்காருங்களா, ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகத்தில் அரசாங்க ஆதரவு, அரசாங்க உதவிகள், அரசியல் வெற்றி, பெரிய பதவி, இதெல்லாம் ராகுவால் எந்த விதத்திலும் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய மிக சிறப்பாக அமையப் போகிறது. கடந்த ஆண்டும் ராகு அந்த 10 தான் இருந்திருக்கார். இப்போதான் உங்களுக்கு இந்த டிசம்பர் 6 வரை அப்படின்பாங்க. கடந்த ஆண்டு பிற்பகுதியிலே மே மாதத்தில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. இப்போ அந்த ராகு வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை கேது ராகுவோடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு செவ்வாயோடைய நட்சத்திரமான அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்வார். இப்போ இந்த ஜனவரி 1 முதல் ஜூலை 26 வரை சனி வக்ரம் இல்லாமல் நேர்கதியில் சஞ்சாரம் செய்து ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது மிக மிக பலம் கொண்டதாக அமையும். அவ்வாறு செவ்வாயோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு வெற்றிகளையும் தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கும். செயல் முயற்சியிலே எந்த விதத்திலும் தடைகள் வராது. தடைகள் வந்தாலும் அவற்றில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். மனோதிடம் அதிகரிக்கும். இந்த இடத்தில் பார்க்கும்போது 10ஆம் இடம் என்பது சனியோடைய வீடு உங்களுக்குன்னா அவரே 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி. ஆகையால் சனியுடைய தொடர்பு ஏற்படுகிறது ராகுக்கு. ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை ராகுவோடைய பங்களிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். குறிப்பாக ராகு சொந்த நட்சத்திரம் சதயத்தில் சஞ்சாரம் செய்வதனால் குருவோடைய பார்வை பெறுவதும், ராகு சனியோடைய வீட்டில் இருப்பதும், சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் 30 வரை. அதாவது ஒரு ஜூலை மதிவுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு சொந்த நட்சத்திரமாக சதயத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் அவிட்டத்துக்கு போவார். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதம் வரை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ராகுவால் பலம். கேது 4 இருக்கார் டிசம்பர் 6 வரை. 6ஆம் தேதி டிசம்பர் 2 3க்கு வருவார். அது 6ஆம் தேதி ஆண்டு இறுதி. 4 கேது இருக்கும் பொழுது சுகஸ்தானம் 4ஆம் இடம். உங்களுடைய அம்மா
மாத்ருஸ்தானம், வீடு மனை வாகனம் மற்றும் சுகம். அதுக்கு அடுத்ததாக அம்மா. புது வீடு வாங்கக்கூடிய நிலை இருக்கும்பொழுது அதுக்கு ஒரு முயற்சியிலே கேதுவால் சில தடைகளை கொள்வீர்கள். கடந்த ஆண்டும் அவர் இருக்கும் பொழுதும் இதை தான் செஞ்சிருப்பார். வீடு மாற்றணும்னு நினைப்பீங்க, அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலான்னு முயற்சிப்பீங்க, நல்ல வீடே அமையாது. இங்கே இருக்கிற வீட்டை காலி பண்ணணும், நல்லா சொந்த வீடு இல்லாமல் வேறு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு சில இக்கட்டான ஒரு மன உளைச்சலும் கொடுக்கும். 4ல் கேது இருந்தால் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன ஒரு எல்லாமே இருக்கு என் கையில், ஆனால் திருப்தி இல்லை, மனதில் ஒரு அழுத்தம் இருக்கு, ஒரு விதமான பதற்றம். இதுக்கு 4ல் இருக்க கேதுவால் ஏற்படக்கூடிய ஒரு இன்னல். கேது வேறு பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கணபதி வழிபாடு தினந்தோறும் செய்ய வேண்டும். அது இந்த ஆண்டில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா இந்த ஆண்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. தினந்தோறும் 5 கரத்தின யானை முகத்தினை இந்தின் இளபரி மூலம் வீட்டின் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை கொஞ்சம் இழுத்து அடி போட்டுகின்றேன். எதுவாக இருந்தாலும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். தினம் அருகில் பக்கத்தில் இருக்க ஒரு கணபதி ஆலயம் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். கேதுக்கு நீங்கள் கணபதி வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம். 4ல் கேது இருக்கும்போது அந்த இன்னல்கள் இருக்கும், மனதில் அழுத்தத்தை கொடுக்கும், ஆரோக்கிய குறைபாடுகள் வாய்ப்பு இல்லை. ஆனால் மனம் தாங்க இங்கே உங்களுக்கு நோயை கொடுக்கும். மனம் ஒரு அழுத்தத்திலும் சஞ்சலங்களிலும் குழப்பத்திலும் இருக்கும். எல்லாமே ஒரு புரியாத ஒரு மனமாக இருக்கும். என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது சில சமயங்களில் ஒரு எதுவுமே இருக்க. ஏன்னா சனி வேற உங்களுக்கு 3ஆம் பார்வையை ராசியை பார்க்க யோகாதிபதி தான். ஆனால் சனி ஒரு இருள், சனி ஒரு மனதை இருளை கொடுக்கக்கூடியவர். அப்போ சனியோடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசி மீது இருக்கு. கேதுவோ 4ல் இருக்க. சனிக்கு அது 6ஆம் வீடு சிம்மம், மீனத்துக்கு 6ஆம் வீடு சிம்மம். அந்த சிம்மத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். அந்த சனியை ஒரு இடம் அந்த வீட்டை ஒரு சனி எந்த ஒரு கிரகங்க அவங்க இருக்கிற இடத்துலேருந்து மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அதுதான் உங்களுக்கு தெரிவிக்கும். இங்கே சனிக்கு 6ல் கேதுக்கு. அப்போ சனியோட இருள் ராசியின் மீது படுகிறது. கேதுவால் சுகம் கெடும், மனம் கெடும். எனவே கணபதி வழிபாடு அவசியம். இப்போ இது ராகு கேதுவை பார்த்தோம். குரு, இங்கே குரு தாங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமான ஒரு மாற்றத்தையும் அந்த முன்னேற்றமாகவும் இருக்கலாம், சில சமயங்களில் ஏமாற்றமாகவும் இருக்கலாம். அது எப்படி? காரணம் குரு இந்த வாட்டி 3 இடத்துல இருக்க போகிறார். மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி. அதனால தான் முதல்ல என்ன சொன்னால் ஜூன் 1 வரை ஒரு பலன், ஜூன் 1லேருந்து அக்டோபர் வரை ஒரு பலன், அப்புறம் டிசம்பர் வரைக்கும் ஒரு பலன். அப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 1 வரை உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதில் மார்ச் 11 வரைக்கும் வக்ரமாக இருக்கார். முன்னூறில் விரிவாக கூறியிருக்குங்க. ஆகையால் இந்த இடத்துல 2ல் குரு இருக்கிறது யோகம்தான். அந்த 2ல் குரு மார்ச் 11 வரைக்கும் வக்ரமாக இருக்கார். வார்த்தையில் நிதானம், பொறுமை. பண விஷயத்தில் பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது எச்சரிக்கை வேண்டும். லாபம் இருக்கும், ஏனென்றால் லாபாதிபதி உங்களுக்கு குருவே. லாபாதிபதி குரு உங்களுக்கு 2ல் இருக்கும்பொழுது யோகத்தை செய்யணும். ஆனால் வக்ரமாக இருக்கும்போது யோகத்தை செய்வார். ஏன்னா உங்களுக்கு அவர் கெட்டவன் கெட்டிடும் யோகத்தை கொடுக்கும். இந்த வக்ரமாக இருக்கும்பொழுது ராசிக்கு 8ஆம் வீடு தனுசு சொந்த வீட்டை பார்ப்பார். அந்த சொந்த வீட்டை பார்க்க 8ஆம் இடமே பலமாகப்படும், அதுதான் வேலை செய்யும். 2 வீடுகள் கொண்ட கிரகங்கள் எந்த வீட்டை பார்க்குறாங்களோ அந்த வீட்டுக்குரிய பலன்களை அதிகப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொடுப்பார்கள். அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டுக்குரிய பலன் இருக்கும். நமக்கு 2 வீடு இருக்கு, அந்த 2 வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கும், இன்னொரு வீட்டில் வேற யாருன்னா இருப்பாங்க, வாடகை வீட்டு இருப்போம். ஆனால் இருக்கிற வீட்டை தானே அதிகமாக அக்கறை எடுத்து பார்ப்போம். இல்லை, நாம் வேற ஒரு வீட்டில் இருக்கோம், ஆனால் நம்ம வீட்டை நம்ம பார்க்குறோம், அந்த வீட்டு மீது ஒரு கவனம் இருக்கும். இப்போ குருவுக்கு 2 வீடு தனுசு மீனம், 2ல் இருக்கிற குரு 8ஆம் வீடான தனுசை பார்ப்பார். சில சமயங்களிலே இந்த வக்ரகாலங்களிலே கௌரவ பிரச்சனை ஏற்படும். வேலையில் ஒரு அழுத்தம், பெரிய அளவில் ஒரு டீம் மாற்றுவாங்க. ஐடி ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன். வேலை ஒரு டீமை மாற்றும்போது அந்த டீம் நமக்கு பிடிக்காதவங்க யாருன்னா இருப்பாங்க, இல்லை நம்ம மேலே ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள், அதிகமான வேலையை போட்டு நிர்பந்திப்பார்கள், செய்யுங்கன்ட்டு. அந்த நேரத்தில் சில சமயங்களில் மனதில் ஒரு கோபம் சஞ்சலங்கள் வரும். ஏன்னா ஏற்கனவே சனி ராசியை பார்க்குறாரா. எனவே மார்ச் 11 வரைக்கும் கொஞ்சம் நிதானம், மார்ச் 11 வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை, பொறுமை. வார்த்தையில் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். ஆனாலும் அந்த 2ல் அவர் வக்ரமாக இருக்கும்போது 10ஆம் வீட்டை ராகு இருக்கிறதுனால அந்த ராகுவை பார்க்கும்போது ராகு இன்னும் அக்ரெசிவாகும்போது நல்லது. ஏன்னா ராகு எப்பவுமே வக்ரமாக இருக்கும். ராகுவும் கேதுவும் பின்னோக்கியே போக சொல்கிற வக்ர கிரகங்கள் எப்பொழுதுமே.
ஒரு வக்ர கிரகத்தோடு குரு வக்ரமாக இந்த தொடர்பு கொண்டு அது ராஜயோகம். ஆம், குரு ராகு சேர்ந்தால் அது குரு சண்டால யோகம், குரு கேது சேர்ந்தால் அது கேலயோகம் என்ற கோடீஸ்வர யோகம். இந்த ஆண்டு குரு ராகு கேதுவும் சேருவாங்க. அது ரொம்ப ரேராக சேரக்கூடியதான் இதெல்லாம். ஏன்னா ராகு பின்னால் போவோம், கேது பின்னால் போவோம், குரு முன்னால் போவோம், எப்படினா ஒரு இடத்துல சேருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் சேருவாங்க. அக்டோபர் 31 டிசம்பர் 6 வரைக்கும் குரு கேது சேர்க்கை இருக்கும் சிம்ம ராசியில். ஆகையால் இங்கே குரு ராகுவை பார்ப்பது வக்ரமாக தொழில் வியாபார உத்தியோகம் மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கும். ஆனால் வார்த்தையில் நிதானம் வேண்டும். வார்த்தையிலே ராகு பலமாகிறார், குரு வார்த்தையில கெடுக்க வைப்பார், கௌரவம் பிரச்சனையை ஏற்படுத்த வைப்பார். நீ என்ன சொல்றது, நான் என்னுடைய திறமை எனக்கு அதுவும் ரிஷபராசியில் இருப்பது கடும் திறமசாலிகள், கடுமையான உழைப்பாளிகள், கடும் உழைப்பாளிகள். காரணம் சந்திரன் உச்சம் பெற்ற ராசியே ரிஷபராசி, மனோக்காரகனும் மூலத்திரியோனும் ரிஷபராசியில தான். ஆகையால் இந்த குரு ராகுவோடைய எஃபெக்ட் அதிகரிக்கும். மார்ச் 30 வரைக்கும் ராகு உங்களுக்கு பெரிய அளவில் பொறுப்புகளை கொடுப்பார். ஆனால் அந்த பொறுப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழுத்தமான ஒரு வேலை பலு, அந்த வேலை பலு ஏற்றுக்கொள்ளுங்கள், செய்து காட்டுங்கள். செய்து காட்டும்போது உங்களுக்கான அந்த அங்கீகாரம், புகழ், பெயர் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஒரு வக்ரமாக ஒரு வக்ரமான ராகுவை பார்ப்பது பலம் ராகுக்கு. ராகு இன்னும் எஃபெக்ட் ஆகார், பலமாக. மார்ச் 30 வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் குரு, ரொம்ப நல்லா இருக்கும். ஜூன் 1 வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஜூன் 1 உங்கள் ராசிக்கு 3க்கு வரார். 3ல் அவர் உச்சம் பெறுவார். பகை கொண்டு வந்தான் குரு உங்களுக்கு 8, 11க்கு அதிபதி. ஆனால் 3லே அவர் உச்சம் பெறும் பொழுது நான் ஏற்கனவே கூறுவார், எந்த ஒரு கிரகமும் எந்த தன் வீட்டை சொந்த வீட்டை அந்த வீடே பலம் பெறும். ஒரு 3ல் குரு உச்சம் பெறும் பொழுது 9ஆம் பார்வையா மீன ராசியில் இருக்கின்ற மீன ராசியை பார்ப்பார். ஏற்கனவே மீன ராசியில் சனி இருக்கார். மிக பலமான அமைப்பது. மீனத்தை பார்ப்பதும் லாபாதிபதியான குரு லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பக்கியாதிபதி கர்மாதிபதியான சனியை பார்க்கிறார். யோகாதிபதி உங்களுக்கு சனி 9, 10க்கு அதிபதி சனி. அவர் 9 என்பது நம்மளுடைய தர்மம், பாக்கியம். 10 என்பது கர்மம், கர்மஸ்தானம். கர்மா என்றால் என்ன? செயல். நம்ம செயலுக்குரிய பலன், அது லாபம். அதுதான் எந்த ஒரு விஷயமும் நம்ம ஒன்று செய்கிறோம், எதன் நோக்கம், எந்த நோக்கத்தோடு, எந்த குறிக்கோளோடு அந்த செயலை நாம் செய்கின்றோம்? லாபம் தானே. தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நல்ல வேலையிலே இருக்கோம், ஆனால் ஒரு தொழில் செய்கிறோம், ஷேரில் எதனா இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன் இருக்கிற பணம் இப்படியே இருக்குமா, இன்னும் கொஞ்சம் அதை இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, வந்த பணத்தை எதனா ஒன்று இன்வெஸ்ட் பண்ணால் அதில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்னு ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபில் போடுறாங்க. ஏன் போடுறாங்க? அதோடைய வட்டி வருது இல்லையா அப்படின்னு தானே. அது எதிர்கால திட்டங்களுக்கு உதவும் தானே. ஒரு டெபாசிட்டாகவும் ஆயிடுது, அது ஒரு இன்கமாகவும் வருது. சும்மா வீட்லேயே பணத்தை வச்சுருந்தா கரன்சி கரண்ட், அது கரன்சி என்பது ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, பரவிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது கள்ளப்பணம், கருப்பு பணம் தான். வீட்லேயே தூங்கிக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஆகையால் இந்த இடத்தில் 9, 10க்குரியவர் கர்மஸ்தானம், தர்மஸ்தானம். அதான் தர்ம கர்மாதிபதி யோகன்றது சனி. உங்கள் ராசிக்கு மட்டும் 9, 10க்குரியவர் சனி, முழுமையான யோகாதிபதி. அவர் லாபஸ்தானத்தில் லாபாதிபதியான குருவால் பார்க்கப்படுவதனால் ஜூன் 1 அக்டோபர் 31, 2020 உங்களுக்கு ஒரு பொற்காலம். 3லே உச்சம், 3ஆம் இடம், முயற்சி, தைரிய, வெற்றி, புகழ், சகோதரர்கள், இளைய சகோதர சகோதரிகள், ஆரோக்கியம் எல்லாம் அது உங்களுக்கு அதிகப்படுக்கும். இங்க நீங்க கேட்கலாம், எனக்கு பகை தானே குரு. அப்படியெல்லாம் இல்லைங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு முழுமையான பகை கிடையாது. நீங்க எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, ரிஷப ராசியிலே பிறந்த நீங்கள் ரிஷப லக்னத்திலேயே பிறந்ததால்தான் குரு உங்களுக்கு பகை. ரிஷபராசியிலே கிருத்திகை, ரோகிணி, அப்புறம் மிருகஸ்ரீஷம்னா உங்க வாழ்க்கையில குருதசை தானே நடக்கும். ராகதசை முடிஞ்சா குருதசை. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த குருதசை உங்களுக்கு தீமைகளை செய்ததா? உங்க லக்னத்துக்கு குரு எங்க இருக்கார்? ராசியை வைத்து நான் என்னுடைய அனுபவத்தில் ரிஷபராசியிலே எவ்வளவோ ஜாதகம் பார்த்திருக்கேன். எல்லோருக்கும் குருதசை யோகத்தை செய்திருக்கிறது. ஆனால் முதல் 15 வருடம் யோகத்தை செய்யும், 16வது வருடம் பிரச்சனையை கொடுக்கும். இருக்கிறதெல்லாம் புடுங்க பார்ப்பார் குரு. என்ன ஜாதகம் பார்க்கறது நான் உடனே சொல்லிடுவேன், ஐயா சகோதரி குருதசை நடக்குது சரிதான், இந்த ஆண்டு கடைசியாக ஒரு வருடம் 16 வருடம் குருதசைனா அந்த 16வது வருடம் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும்.
வேற எதுனா ஒரு ஆசை காட்டுவார் குரு, அதில் போடு இன்னும் கோடி கிடைக்கும். எப்போ நல்லா போயிட்டு இருக்கிறத விட்டுட்டு வேற ஒரு இதில் டிஃபரெண்ட் இருப்பீங்க. ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னுவார். குருக்கும் ஹோட்டலுக்கு ஆகாது, அது குரு தசை. எல்லா பணமும் அதில் போட்டால் பெருசாக லாஸ் ஆகிறார். அதுதாங்க நம்ம உண்மை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். குரு தசை வாழ்க்கையில் வரும், வராமல் இல்லவே இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது குரு இப்போ மூன்றுக்கு வந்து எடுக்கின்ற முயற்சியில் வெற்றிகளை கொடுப்பார், உங்கள் செயல்களிலே வேகத்தை கொடுப்பார், உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பார். ஜூன் 1 சகோதர சகோதரி இது சொல்லிக்கிட்டு, அதுதான் ஜூன் 1 வரை, அப்புறம் ஜூன் 1 7ஆம் இடத்தை பார்ப்பார் விருச்சிக ராசி, 9ஆம் வீட்டை மகர ராசியை பார்ப்பார். குரு சனி பார்வை பரிவர்த்தனை ஏற்படும். குரு உங்களுக்கு கடகத்துக்கு வரும்பொழுதும் சரி, மிதுனத்தில் இருக்கும்போதும் சரி, சிம்மத்தில் இந்த வருஷம் குரு சனியோடைய வீட்டை பார்க்குறார், மகர ராசியும் பார்க்குறார், கும்ப ராசியும் பார்க்குறார். அப்போ சனி ஏற்கனவே குருவோடைய வீடான தனுசு ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால்தான் வக்ர காலங்களில் வார்த்தையில் நிதானம், பொறுமை, கௌரவ பிரச்சனை வரும். ஆனால் வக்ரமில்லாத நேரங்களில் உங்களுக்கு கௌரவம் உயரக்கூடிய ஆண்டாக இந்த 2020. காரணம் 9ஆம் வீடு ஆக்ரோஷம். அது போன ஆண்டு பார்த்தீங்கன்னா 2025 9 கூட்டினா அது ஆக்ரோஷத்தை கொடுக்கும், வேகத்தை கொடுக்கும். அது செவ்வாயுடைய ஆதிக்கம். செவ்வாய் கோபமான விஷயங்களை செய்வார். இந்த 1 வருகின்ற 2026 பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை கொடுக்கும், பெயரை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும், புகழை கொடுக்கும். அதில் ஜூன் 1 வரை பார்க்கும்பொழுது, ஜூன் 1 அப்படியே கடகத்தில் உச்சமாக அக்டோபர் 31 வரைக்கும் மிக அற்புதமாக டிராவல் பண்ணுறார் குரு சஞ்சாரம். அந்த சஞ்சாரமாகப்பட்டு குருவுடைய பார்வை விருச்சிகத்தின் மீதும் மகரத்தின் மீதும் மீனத்தின் மீதும், மகர ராசி மிக பலம் பெறுகிறது. அது சனியோடைய வீடு. மகராதிபதியான சனியையும் குரு பார்க்கிறார். அப்போ 9ஆம் வீடு மிக மிக பலம் பெறுவது சிறப்பான ஒரு அமைப்பு. ஜூன் 1 அக்டோபர் 31 எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்க, உங்களுக்கு அது மிகப்பெரிய யோகங்களும் வெற்றிகளும் ரொம்ப பெரிய பெரிய முயற்சிகளும் நன்மைகளும் கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிக சாதகமான காலமாக அமைகிறது. இவற்றிலே ஜூலை 26 சனி வக்ரமாக இருந்தால் குருவுடைய பார்வை இருக்கக்கூடிய அமைப்பு வரும். அதனால குரு சனி வக்ர காலங்களிலும் பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை உங்களுக்கு. அதாவது அக்டோபர் 31 வரைக்கும் சனி வக்ரமாக இருந்தாலும், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜூலை 26 டிசம்பர் 11 வரைக்கும் சனி வக்ரமாக இருக்கும்போது குருவோடைய பார்வை சனியின் மீது இருப்பதால் பாதிப்பே இல்லை. அதுவும் உச்ச குரு அப்படி பளிச்சுன்னு பார்க்குறார். ஏன் வக்ரமும் கிடையாது குரு, நான் இந்த இதில் வக்ரமும் கிடையாது. ஜூன் 1 அக்டோபர் 30 குரு வக்ரமும் கிடையாது. நேராக 9ஆம் பார்வையாக நான் வீட்டில் பார்க்குறேன், சனியை பார்க்குறார். என் வீட்டில் நீ என்னதான் பிரச்சனை பண்ணாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சனியை குரு கேட்பார். சனி உங்களுக்கு பிரச்சனையே பண்ண மாட்டாரே, அவர் நல்லவராச்சு. அது நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு அமைகின்றது. எனவே ஜூன் 1 அக்டோபர் 31 இந்த 2026 உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். அன்று சிம்ம ராசிக்கு குரு வரார், கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துக்கு அவர் வருகின்ற பொழுது நீங்கள் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். பொதுவாக 4இல் குரு இருக்கும் பொழுது ராசிக்கு 5ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் பிரச்சனை இல்லை. 5ஆம் இடம் கன்னி ராசியில் எந்த ஒரு கிரகம், மாதக்கோள்கள் தான் இருக்கலாம் அந்த டைமில் மாதக்கோள் இருந்தால் அப்போ அந்த மாதம் வருவதுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் 4க்கு குரு அக்டோபர் 31 வரார். அந்த அக்டோபர் 31 உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு மனை வாகனம் சுகம். ஒரு புதிய வீடு வாங்கணும்னா அந்த நேரத்தில் கவனமாக, ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பொற்காலம் சொன்ன இல்லைங்களா, பணம் வந்திருக்கும். இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பீங்க. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இப்போ எல்லாருமே செய்கிறது. ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நல்ல அட்வொகேட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இது வெள்ளங்க இருக்கா, லிட்டிகேஷன் என்ன இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வீடு வாங்குறதுனா அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு வாங்குறதுனால புதுசாக வாங்கினா கட்டுற வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அது தெரிஞ்சால் அதுவும் எல்லாமே அந்த டாக்குமெண்டேஷனில் எப்படி இருக்குன்றதும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது அக்டோபர் 31 ஆரம்பிக்கிற குரு. அவர் அக்டோபர் 31 ஆரம்பிக்கிற குரு டிசம்பர் 13 4 வக்ரமாவார். வக்ரமாகிறவர் பின்னோக்கி போக ஆரம்பிப்பார். அடுத்த ஆண்டு ஜூலை 27 2027 திரும்பவும் அவர் கடகத்துக்கு வருவார். அது அடுத்த ஆண்டு பார்த்துக்கலாம். இந்த ஆண்டு 2026 அக்டோபர் 31 டிசம்பர் 13 வரைக்கும் இதை மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபாட்டை காட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் சனி யோகமாக இருக்கிறார், அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. ராகுவும் உங்களுக்கு 10ல் இருப்பார். எனவே இந்த நாட்கள் உங்களுக்கு நீங்கள் சொன்னது அக்டோபர் 31 டிசம்பர் 13 நவம்பர் மாதம் எச்சரிக்கை.
இந்த 2024 நவம்பர் மாதம் புதிய வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ அந்த மாதிரியான விஷயங்கள், வாகனம் வாங்குறது கூட, அதுவும் வாகனம் வாங்குறதா இப்போ வாங்குற வண்டி நல்லா இருக்குமானா சின்ன ஏன்னா செகண்ட் ஹேண்டாக வாங்குறோம், ரொம்ப கவனம் வேணும். அதுதான் புதிய ஃப்ளாட் இல்லாமல் வேறு ஃப்ளாட் வாங்குறீங்க. ஏன்னா குருக்கு பழசு பிடிக்காது, புதுசு தான் பிடிக்கும். நீங்கள் ரெண்டாவது செகண்ட் ஒரு ஏற்கனவே இந்த ஃப்ளாட்டை வாங்குறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது குருவால் ஏற்படக்கூடிய வெற்றிகளும் குருவால் ஏற்படக்கூடிய எச்சரிக்கை. ஏன்னா இந்த குருவால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புன்னா இந்த மாதிரியான விஷயங்களும் இதுவரை கண்டும். இனி நாம் துறை ரீதியாக பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த 2026 சகல விதத்திலும் உங்களுக்கு மேன்மையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. புதிய தொழில் முயற்சிகள், புதிய வியாபார முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு காரணம் ராகுங்க. இந்த ஆண்டை பொறுத்தவரை ராகு சதயத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்தும் குருவோடைய பார்வை ஜூன் 1 வரைக்கும் இருக்கலாம், உங்களுக்கு யோகமும் வெற்றிகளும் கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும். சதயத்தில் ராகு சஞ்சாரம் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் ஒரு அடியை கொடுப்பார், பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் ஷேர் மார்க்கெட்டில். மற்றபடி மற்ற இண்டஸ்ட்ரீஸ் அது மாதிரி பார்க்குறவங்க எல்லா மற்ற துறைகள் இருக்கும். ஷேரில் இன்வெஸ்ட் அது ஒரு துறைன்னு சொல்ல முடியாது. ஷேர்னாலும் நம்ம வந்து பணம் டபுளாக வரும், ட்ரிபிளாக வரும். அந்த மாதிரி விஷயத்தில் ராகு சஞ்சாரம் செய்வது கவனம் வேண்டும். குரு பார்வைக்கும் பிரச்சனை இல்லை, குரு பார்க்கறது நல்லது, உங்களுக்கு அதிகப்படுத்தியே கொடுப்பார். குரு பார்வை ஜூன் 1 வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இல்லை. அந்த டைமில் கொஞ்சம் கவனம், பொறுமை, நிதானம் வேண்டும். அதுக்கு அடுத்ததாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் இருக்குது, லாபம் இருக்குது. இந்த ஆண்டை பொறுத்தவரை புதிய செயல்கள், முயற்சிகள், குரு 11 சனி 11 வக்ரமாகும் போது கூட குரு பார்வை இருக்குது. எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் மிக மிக யோகமாகவும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தைரியமாக புதிய முயற்சியில் எடுங்கள், உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சாதகம். தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் இருக்கின்றது, பெரிய முன்னேற்றம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் இந்த ஆண்டு இருக்குது. உத்தியோகம் என்று பார்க்கும்பொழுது கடின உழைப்பை கொடுப்பீர்கள், அந்த உழைப்புக்குரிய வெற்றிகள் இந்த ஆண்டு இருக்குது. இதுதான் ராகு சதயத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு சாதகம். இதுலேயும் குறிப்பாக திரும்பவும் சொல்கிறேன், ஐடி துறையில் இருக்கிறவர்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எச்சரிக்கை வேண்டும். அது மட்டும் இந்த ஆண்டு கவனம் வேண்டும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சில வீழ்ச்சிகள்லாம் ஷேரில் வரும். அதெல்லாம் இப்போ அவங்க டக்குன்னு என்னென்னமோ ஏறுது இறங்குதுன்னு வந்து எனக்கு அதை பற்றி ஒன்றும் புரியாது. இருந்தாலும் நீங்கள் ஷேரை பற்றி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கவனம். மற்றபடி உங்களுடைய வேலை நிரந்தரமாக இருக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பது சாதகம். அரசாங்க வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, அதாவது குரூப்பில் எழுதிருக்கோம், குரூப் 1 குரூப் 4 அப்படின்னு எழுதிக்கிறவங்களுக்குலாம், இல்லை ஐஏஎஸ் எழுதுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டுங்க இந்த ஆண்டு. வேலை பொறுத்த வரைக்கும், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் வெற்றி இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம். 2ஆம் இடம் அது எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. 7ஆம் இடத்தை குரு பார்க்குற ஆண்டாகவும் ஜூன் 1 வருது. திருமண முயற்சி இந்த ஆண்டு சாதகமான ஆண்டு. குரு பலம் 3 வந்தாலும் அவர் 7ஆம் இடத்தை உச்சமாக பார்க்கறனால விருச்சிக ராசி பலம் பெறுதான் கல்யாணம். இந்த ஆண்டு திருமண முயற்சி நல்ல வெற்றி, சாதகம், நல்ல ஒருமான வரன்கள் அமையும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மணி உறவில் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். எந்த விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. குழந்தைகளாலும் ஆரோக்கியம், அவங்க கல்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது அவங்க ராசின்னு ஒன்று இருக்குது. குழந்தைகளுடைய உங்களுடைய அன்பு பாசம் காட்டுவீர்கள். அவங்க வளர்ந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நல்ல ஒற்றுமை இருக்கும். பெரியவங்க வயசானவங்களுக்குன்னா அவங்களுடைய குழந்தைகள் மீது ஆதரவு காட்டுவார்கள், அன்பை காட்டுவார்கள். இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆரோக்கியத்தை பொறுத்திருக்க ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் 6ஆம் இடமாகப்பட்டது குரு பார்க்குற ஒரு அமைப்பு. அது வந்து சுக்கிரன் 6. உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் மட்டும்தாங்க தீமைகளை செய்வார். அது என்ன 3 இடம்னா 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். 7 இருந்தால் லவ்னு பிரிப்பார். அதுதான் வேறு பெரிய கனவு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். 6ல் ஆரோக்கியத்தை கெடுப்பார். 10ல் வந்து பெரிய ஆசைகளை காட்டி கெடுப்பார். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லாவே இருப்பார். அதுதாங்க ரிஷப ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, யோகம். சந்திரன் வர உச்சம் பெற்றிருக்கார் அவங்க ராசியில், அவங்க ஜாதகத்தில். ஆகையால் சுக்கிரன் எப்பயுமே நல்லா இருப்பார். ஆனால் ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டு வந்து பொறுத்திருக்கு. ஆனால் மனதிலே அழுத்தத்தை கொடுக்கும். சனி 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார், இருளை பார்க்கிறார். 6ல் கேது இருக்கார். நான் பேர் சொன்னேன் இல்லைங்களா, மனத்திலே அழுத்தத்தை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இன்பத்தை தேடி அலைவதை விட துன்பத்தை போக்குவது எப்படி என்று கற்றுக்கொள்ளுங்கள். இன்பம்னா அது ரொம்ப ஒரு அளவுக்கு மேலப்போ நான் துன்பத்தை நோக்கி செல்ல வைக்கும். துன்பம் வந்த பிறகு கவலைப்படும். துன்பத்தை போக்குவது எப்படி? தியானம், இறை நம்பிக்கை, உள் மனதில் நமக்குள்ளே இருக்கிறத நாமளே தேடுவது. நமக்குள் இருப்பது தாங்க இன்பம்.
துன்பமே இல்லாத வாழ்க்கை இல்லைனா அப்படின்னு சொல்ல முடியுமா? துன்பமும் இருக்குது. துன்பத்தை வராமல் நம் போக்கி அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை உணர்ந்து கொண்டால், மெய்ஞானம் நமக்கு உள் வந்தால் சகலமும் வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும். ஏன்னா சனி பார்வை 3ல் இருக்குது. டிசம்பர் 6 வரைக்கும் சனிக்கு 6ல் கேது இருக்கிறது. அது சனியோடைய பகை கொண்ட சூரியனுடைய வீட்டில் 6ல் கேது இருக்கிறனால் மனதிலே அழுத்தத்தை கொடுப்பார். கேது அழுத்தத்தை தாங்க கொடுப்பார். 4ல் இருக்கிற கேது மனதிலே அழுத்தத்தை தான், சுகத்தை கெடுப்பார், மெய்ஞானத்தை தேடி அலைய வைப்பார். இப்போ இருக்கிற நம்மளுடைய லௌதீக வாழ்க்கையிலே விருப்பத்தை காட்டாதவர் கேது. ஆகையால் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்கு தினந்தோறும் கணபதி வழிபாடு, தியானம், இறை நம்பிக்கை. கேது கணபதி வழிபாடினால் நிச்சயம் என்ற தூமகேது, ஓம் ஸ்ரீ தூமகேதுவே போற்றி போற்றி, அது ஒரு கணபதியோட பெயர். தூமகேது ராகு கேதுவை குறிக்கக்கூடியது. அதை சொல்லி வாருங்கள், மனதில் உச்சரித்து வாருங்கள், தியானம் செய்யுங்கள். ஒரு தினமும் பார்த்து அப்போது கேதுவால் ஏற்படக்கூடிய ஆகிய ஆரோக்கியத்தை பொறுத்த உடல் பாதிப்புகள், மருத்துவ செலவுகள் எவையும் இல்லை. மன ரீதியான அழுத்தத்திற்கு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அது சனிக்கு 6ல் கேது இருக்குனால் அதை உணர்ந்து கொள்ளுங்கள். நல்லா பண்ணி ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் உங்கள் மனதில் ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு சனி அந்த நேரத்தில் உங்களுக்கு 11 போகும்போது 6ல் கேது உட்காரனால அந்த கேது உங்களுக்கு ராசிக்கு 4ல் இருக்கிற, ராசி என்பது நம்மளுடைய மனம், லக்னம் என்பது நம்மளுடைய எண்ணம், மூளை. எனவே ராசிக்கு 4ல் கேது இருக்கும். இது மாதிரியான பாதிப்புகள், அது சூரியனோட உஷ்ண வீடு இல்லையா, மனதில் ஒரு எப்பொழுதும் ஒரு நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு விதமான ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் கேதுவுக்கு இது கணபதி வழிபாடு செய்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுடைய புகழ், செல்வாக்கு, உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் உயர்வு என்பதெல்லாம் இந்த 2026 நான் வணங்கும் பித்ருக்களாலும் குருமார்கள் சித்தர்மார்களாலும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமானம் சகல விதத்தில் மேன்மைகளும் வெற்றிகளும் மிகப்பெரிய யோகங்களும் அடைவீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலமான ஆண்டு, அதுவும் ஜூன் 1லிருந்து அக்டோபர் 31 மிகப்பெரிய பொற்காலமான ஆண்டு, வெற்றிக்குரிய ஆண்டு. இந்த 2026 உங்களுக்கு நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை உங்கள் ராசிக்குரிய 2026ஆம் ஆண்டு கோச்சார பொது பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். தசாபுத்தி அந்தரங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம். யோக தசை, யோக புத்தி நடந்து கொண்டிருந்தால் 2026 உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகமும் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2026 உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் கூறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.